ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை பாஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு கொஞ்சம் கொஸ்டின் படித்தாவே போதும். ஸோ அதை நான் வேறு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் வால்யூம் 1ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கானது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சிங்க அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது பேஸ்டு டைப்ஸை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால் குவார்ட்டர்லி எக்ஸாமை பொறுத்தளவில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 90க்கு நீங்கள் 70+ தாராளமாக ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமை பொறுத்தளவு வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 இதில் நீங்கள் வால்யூம் 1லேருந்து மட்டுமே பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55லேருந்து 60 மார்க், 50லேருந்து 55 இல்லை 60 மார்க் வரைக்கும் வால்யூம் 1லேருந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணி படிங்க. நீங்கள் இந்த வால்யூம் 1 படிக்கிறது மூலியமாகவே பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் பாதி ஒரு 50% தயாராகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஸோ அது ஓவரால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஃபஸ்ட்டு சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸை பொறுத்தளவில் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கல 1.8, 1.9, 1.11, 1.12, 1.16, 1.23 அண்ட் 1.26 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த கெமிக்கல் பேஸ்ட் ஈக்குவேஷன் 2 கொஸ்டின் இருக்கும். அடுத்து கேல் வேல்யூ, லேம்டா வேல்யூ ஃபைன் பண்ணுற கொஸ்டின்ஸு, அடுத்து கிரேமர்ஸ் ரூலு. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. காஸியன் எலிமினேஷன் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா 1.1ல் 3, 6 and 11, 1.2ல் 5, 1.2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் 5th சம்மு, அடுத்து செகண்ட் அண்ட் தேர்டு முடிஞ்ச ஃபுல்லாமே பார்த்துக்கோங்க. சாப்டர் 2 பொறுத்தவரை காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.1, 2.2, 2.3, 2.4, 2.8, 2.12, 2.3 இதில் கொடுக்கலன்னு பார்க்காதீங்க. 2.3 உண்டு, இதில் டைப்பிங்கில் மிஸ் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்கல 2.4ல் 7, 2.5 முடிஞ்சால் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதில் ரொம்ப முக்கியமானது 7 and 9. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அண்ட் இது பேஸ்டு கொஸ்டின்ஸே நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் வீடியோ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ட் 1. பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா எதுலாம் ஈஸியாக படிக்க முடியுமோ ஸோ அதை ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட்டில். அடுத்து கொஞ்சம் ஹார்டஸ்ட்டாக கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால தான் கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷனை பொறுத்தளவில் எக்ஸாம்பிள் 3.7, 3.30. எக்ஸசைஸை பொறுத்தளவில் 3.1ல் 7, 10, 3.5ல் 4, 5 and 6 படிச்சுக்கோங்க. 3.6ல் 1, 2 படிச்சுக்கோங்க. முடிஞ்சால் 3.6 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. அண்ட் சாப்டர் 4 இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனை பொறுத்தளவில் எக்ஸாம்பிள் 4.4, 4.11, எக்ஸசைஸ் 4.1ல் 4, 5, 6, 7, 4.3ல் 2, 3 பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியை பொறுத்தளவில் எக்ஸாம்பிள் 5.28 and 29 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 5.4ல் 7 and 8 பார்த்துக்கோங்க. அண்டு லாஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சாப்டர் 6 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜீப்ரா அதை பொறுத்தவரை அந்த sin AB வச்சு sin AB அண்ட் sin A + B அண்ட் A - B வச்சு 2 வரும். cos A + B A - B வச்சு 2 வரும். ஸோ அது 2 நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கல 6.7, 6.34, 6.35. எக்ஸசைஸ் 6.1ல் 8, 9, 10, 6.3ல் 4, 6.4ல் 3, 4, 6.7 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.